10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ளஸ் டூவில் வந்து பிளான் பிரீடிங். இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் அண்டு பிளான்ஸ், டொமஸ்டிகேஷன் ஆஃப் த பிளான்ஸ், அதாவது நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், plant breeding, the conventional plant breeding method, and then modern plant breeding techniques. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து plant breeding கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து plant breeding பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் பாட்டனி. ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டோட, அதாவது எஸ்பெஷலி ஹியூமன் பீயிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது ஃபுட்டு, மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி டிம்பர் வேல்யூ இருக்கக்கூடிய பார்ட்டு எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வேல்யூ இருக்கக்கூடியது தான். த பாட்டனி இன்ட்ரெஸ்டட்ஸ் மெனி ஃபீல்டு இன்க்ளூடிங் எஸ்டாப்ளைஸ் த டிசிப்ளின்ஸ் சச் ஆஸ் அக்ரோனமி, ஆந்த்ரோபயாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி, கெமிஸ்ட்ரி, ட்ரேட் அண்டு காமர்ஸ். சரிங்களா, அப்போ எக்கனாமிக்கலாகவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய பிளான்ட் அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹியூமன்ஸ் அண்டு பிளான்ஸ். இப்போ ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு பிளான்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக என்னது, ஒரு பிளான்ஸ் இல்லாமல் ஒரு அனிமல்ஸ் அல்லது நமக்கு வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது கிடையாது. சரியா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து எடிபல், அதே மாதிரி நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக டிம்பர் வேல்யூ இருக்கக்கூடியது, மெடிசனல் வேல்யூ இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஃப்ரம் தேர் வெரி இயர்லி டைம்ஸ் த ஹியூமன் பீயிங் ஹாவ் கோ எக்ஸிட்டட் வித் த பிளான்ஸ் விச் பிளேட் எ வைட்டல் ரோல் ஆன் தர் சர்வைவல். அப்போ தொடர்ந்து உயிர் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா பிளான்ட் இம்பார்ட்டன்ட். த்ரூ எ லாங் ப்ராசஸ் of trial and error, our ancestors have been selected hundreds of wild plants from the various parts of the world for their specific uses. சரிங்களா, அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100க்கு மேற்பட்ட எடிபிள் பிளான்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வேர்ல்டு வைடு என்ன பண்ணுறாங்க, பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டுமே அதிகமாக கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து வைல்டு பிளான்ட். சரிங்களா, காட்டு பயிராக இருந்த ஒரு பிளான்ஸு தான். ஓகேங்களா, இப்போ ரைஸாக இருக்கட்டும், வீட்டாக இருக்கட்டும், எந்த பிளான்ட் வேணா இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வந்து பார்த்திங்கன்னா இது எடிபலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறோம். ஓகே, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹியூமன் அண்டு பிளான்ட்ஸ். சரி, இதை எப்படி நம்ம டொமஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டொமஸ்டிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் எல்லாமே எப்படி ஒரு காலத்தில் இருந்தது, நமக்கு காட்டுப்பயிர்களாக இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய தாவரங்களாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மாற்றுறோம். ஓகே, இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ டொமஸ்டிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் இன் த பிளான்ட் ஸ்பீசிஸ் under the control of human and gradually changing it through the careful selection. அதே மாதிரி செலெக்ஷன் பண்ணுறது எப்படி இருக்கும், நமக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா பாய்சனாக இருக்கலாம், டிசென்ட்ரி மாதிரி வேறு ஏதாவது நமக்கு வந்து பண்ண அப்படின்னா அன்வான்டான கேரக்டரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிளான்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ த கேர்ஃபுல் செலெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். The genetic alteration and handling so that it is more useful to the people. The domesticated species are renewable source that have the provide food and other benefit to the human being. Food மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து நமக்கு என்னது வேற ஒரு சில யூஸ்ஃபுல்லான கேரக்டர் செய்யும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க,
adaptation to a greater diversity of environmental and a wider geographical range. சரிங்களா? இப்போ நம்ம பிளான்ட் செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டேஷனாக இருக்கக்கூடிய கேரக்டராக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்ற பிளேஸில் கொண்டு போயிட்டு வச்சாலும் நமக்கு என்ன பண்ணணும், க்ரோத் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்னாசி சொல்லலாம் இல்லையா? இப்போ அன்னாச்சி பழம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டெசர்ட்டில் தான் அதிகமாக க்ரோத் ஆகும், இந்த டேட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஊர்லேயே கல்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம அதிகமாக ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வரோம் இல்லையா? அப்போ இது என்னது நமக்கு அப்படின்னா அடாப்டேஷன் டு கிரேட்டர் டைவர்சிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் த வைடர் த ஜாகிரபிக்கல் ரேஞ்ச். ஓகே, அப்போ ஜாகிரபிக்கல் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகமாக நமக்கு என்னது, இது கல்டிவேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது சைமல்டேனியஸ்லி அதே சமயத்தில் யூனிஃபார்ம் ஃப்ளவரிங் அண்டு ஃப்ரூட்டிங். இப்போ ஒரே மாதிரி நமக்கு என்ன பண்ணோம், ஃப்ளவர்ஸையும் ஃப்ரூட்ஸையும் நம்ம கொடுக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டொமேட்டோ, ஒரு பனானா அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி வெரைட்டி நமக்கு என்னது, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியதை நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதிகமான ஈல்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ அண்ட் தென் லேக் ஆஃப் த ஷேட்டரிங் ஆஃப் த ஸ்கேட்டரிங் ஆஃப் த சீட்ஸ். அதே மாதிரி அந்த விதையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக எப்படி இருக்கணும், பரவற மாதிரி நமக்கு இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிகேஷன் ஆஃப் த பிளான்ட்ல இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். ஓகே, அதுக்கடுத்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இதில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இன்க்ரீசிங் சைஸ் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லார்ஜ் சைஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஃப்ரம் எ பெரனியல் டு ஆனுவல் ஹெர்பு. அப்போ பெரனியல் என்ன அர்த்தம், நமக்கு பல ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு தாவரங்கள். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஆனுவல் ஹேபிடேட் இருக்கிற மாதிரி நம்ம க்ரோத் பண்ணுறோம். சேஞ்ச் இன் ப்ரீடிங் சிஸ்டம். அதே மாதிரி ப்ரீடிங் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழங்காலத்திலிருந்து நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான மெத்தட் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதுக்கடுத்தது இன்க்ரீஸிங் த ஈல்டு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில நேச்சுரல் மெத்தடோ ஆர்டிஃபிஷியல் மெத்தடோ யூஸ் பண்ணி நம்ம ஈல்டிங் அதிகமாக கொடுக்குற மாதிரி பிளான்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் த ரெசிஸ்டன்ட் ஃபார் டிசீஸ் அண்ட் பெஸ்ட். சரியா? பூச்சி அரிக்காத, அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபங்கஸோ பாக்டீரியாவோ இதோடைய அட்டாக்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாக்கிற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், பிளான்ட் வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டெவலப்பிங் சீட்லெஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட், விதையில்லா கனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ சீட்லெஸ் கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் நமக்கு என்னது அப்படின்னா இப்போ நம்ம மாடிஃபைட் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ பார்த்தினோகார்பிக் அல்லது சீட்லெஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. அதுக்கப்புறம் த என்ஹான்சிங் கலர் அப்பியரன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான தோற்றம். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஃப்ளவர்ஸில் என்னது நம்ம டிஃப்ரெண்ட்டான இருக்கக்கூடிய அதோட கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பொக்கே ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் உருவாக்குறாங்க. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா இது ஒரு மெத்தடாலஜி. ஓகே, அப்போ என்ஹான்சிங் கலர் அப்பியரன்ஸ், பாலிட்டபிலிட்டி அண்ட் த நியூட்ரிஷனல் காம்போசிஷன். அப்போ அளவுக்கு அதிகமான நியூட்ரிஷனல் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்குறோம். ஜூஸஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெரைட்டியை உருவாக்குறோம். அப்போ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே என்னது அப்படின்னா மக்களால் என்ன பண்ண நமக்கு அதிகமாக விரும்பி அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் சம்மர் சீசனில் பார்த்துருப்பீங்க இந்த முலாம்பழம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கே பார்த்தாலும் இருக்கும், பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்போ என்னது அப்படியே என்னன்னா பீப்புள்ஸ்னால அதிகமாக விரும்பப்படுறதுனால
ஜூசஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதை உருவாக்குறாங்க. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து டொமஸ்டிகேஷன் ப்ராசஸ் தான். ஓகே, அடுத்தது ஆர்ஜின் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஆர்ஜின் ஆஃப் த அக்ரிகல்ச்சர். எப்போ அக்ரிகல்ச்சர் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படினாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரியெலாம் ஸ்டடி பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் ஆர்ஜின் ஆகிறதுக்கு முக்கியமான பிளேஸ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த ஆற்று சமவெளி ஆற்று பகுதியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியாக தான் இருந்திருக்கணும் இல்லையா. அப்போ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஃபார் எர்லியஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் இன் பவுண்ட் இன் எ ஃபெர்டைல் கிரெசன்ட், வளமான ஒரு பகுதி அரவுண்டிங் டு த டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ் ரிவர், அதே மாதிரி வேலிஸ் அப்ராக்சிமேட்லி அபவுட் 12,000 years ago. அப்போ கிட்டத்தட்ட என்னது நமக்கு நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம்லாம் எப்போ உருவாச்சுன்னா கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, நமக்கு நாகரிகம் வந்து நமக்கு உருவாயிடுச்சு இல்லையா. சரி, அப்போ ஏர்லியர் கிரீக் அண்ட் ரோமன் நேச்சுரலிஸ்ட் லைக் த தியோப்ராஸ்டிஸ், சரியா, தியோப்ராஸ்டிஸ், Dioscorides, Pliny the Elder and the Galen laid down the scientific foundation in understanding the origin and domestication of the cultivation plants. அப்போ தியோப்ராசிஸ் யார் நமக்கு, அவர் தான் ஃபாதர் ஆஃப் பாட்டனி இல்லையா. இப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு நிறைய பிளான்ட்டு, மெடிசனல் பிளான்ட்டாக இருக்கட்டும், யூஸ்ஃபுல் பிளான்ஸாக இருக்கட்டும், அதை பூரா நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிகமான அளவில் வந்து வரிசைப்படுத்துகிறார். ஓகே, அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் இம்பார்ட்டண்டான ஹிஸ்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1807 1807 வந்து அலெக்சாண்டர் வான் ஹாம்லெட் considered the original source of most useful plant and their origin in a impenetrable secret. சரியா, எப்போ 1807 அலெக்சாண்டர் வான் ஹாம்லெட் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வரார். ஓகே, அடுத்தது 1868 1868 பார்த்தீங்க அப்படின்னா டார்வின் எவல்யூஷனரி தியரிஸ் ப்ரொபோஸ்டு த ஆரிஜின் ஆஃப் யூஸ்ஃபுல் கல்டிவேட்டட் பிளான்ட் have exited through the natural selection and hybridization. இயற்கை தேர்வு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1868 டார்வின் என்ன பண்ணுறாரு, இதை கொண்டு வர்றார். அதாவது ஒரு தாவரம் எந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்கோ அதே இடத்துல என்ன பண்ணுறது, பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கல்டிவேட் பண்ணணும். அப்படி கல்டிவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதிகமான ஈல்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 1883 வந்து பார்த்தீங்கன்னா டிகாண்டோல் இன் கிஸ் ஆரிஜின் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ் studied 247 cultivated plant species and attempted to solve the mysteries about the ancestral form, region of the domestication and history. சரியா, இதை பேஸ் பண்ணி சொன்னது யார் அப்படின்னா டிகாண்டோல். அதுக்கு அடுத்தது 1887 to 1943 Nikolai Ivanov's Vavilov made an inventory of the diverse form of our most important cultivated plant and their distribution based on the variety of facies obtained from the morphological character, anatomical character, cytological character, genetics and plant geography. Vavilov has given the center of diversity of grape species which may be the center of the origin for this species. அப்போ ஒவ்வொரு பீசஸ்க்கு என்னது அப்படின்னா அந்த இடத்துல சென்டர் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ கிரவுண்ட் நட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத் அமெரிக்கா தான் அதோட முப்பாட்டனான ஒரு ஆரிஜின். மெய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது அமெரிக்கா தான் அதோட ஆரிஜின். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரிஜினை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இது வந்து அதிகமாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா நிக்கோலை அண்ட் இவான்வஸ் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வராங்க. வாவிலோ இனிஷியேட்டட் proposed the 8 main geographical center origin of originally in 1926 அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே வெளியிடுறார். லேட்டர் 1935
He is named in 11 centers of the origin by dividing few centers into the 2 and 3 centers and added into the new centers of USA. This making the 8 centers of origin into the 12. அதுக்கப்புறம் ஜுவாஸ்கி put forward the concept 1968 என்ன பண்றாரு ஜுவாஸ்கி put forward the concept of mega gene centers for the origin of cultivated plants. இவர் தான் மொத என்ன பண்றாரு அப்படின்னா 12 மெகா ஜீன் சென்டர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரார். சரிங்களா? சரி, அதை பேஸ் பண்ணி 1971ல் ஹேர்லேண்ட் agriculture originated independently in 3 different areas in different times or simultaneously, hence a crop may not have a single center of origin. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை பிளான்ட் என்னது கண்டிப்பாக ஒரே பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் உருவாயிருக்காது. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு நமக்கு வேவிலோ அப்படிங்கிறவர் ஒரு பெரிய நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கார். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு சீனா. சீனா வந்து நமக்கு இங்கே என்னென்ன கிராப் டொமஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ் டைல் மில்லட், சோயாபீன், பேம்பு, ஆனியன், குரிசிஃபர், இதெல்லாம் எங்கே அதிகமாக நமக்கு டொமஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில். ஓகே, அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரைஸ், சுகர்கேன், மேங்கோ, ஆரஞ்ச், எக் பிளான்ட். அதனால் எக் பிளான்ட் அப்படின்னா நம்ம கத்திரிக்காய் சொல்கிறோம் இல்லையா, பிரிஞ்சால், இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செசமம், இதெல்லாம் வந்து நமக்கு என்னது இந்தியாவோட ஆரிஜின். அடுத்தது சவுத் ஈஸ்ட் ஆசியா, ரைஸ், பனானா, கோகனட், க்ளோவ், ஹெம்ப். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டு ஆசியாவில் கல்டிவேட் ஆகக்கூடியது. அடுத்தது சென்ட்ரல் ஈஸ்ட், வீட், பீ பிளான்ட், ஹெம்ப் அண்டு காட்டன். ஓகே, இதெல்லாம் என்னது நமக்கு சென்ட்ரல் ஈஸ்ட். அடுத்தது நியர் ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட், ரை, மெனி ட்ராபிக்கல், மெனி சப்ட்ராபிக்கல் அண்ட் த ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ். அடுத்து மெடிட்டேரியன், மத்திய தரைக்கடல் பகுதின்னு சொல்லுவாங்க. அது இங்கே வந்து ஆலிவ் ஆயில், வெஜிடபிள், ஆயில் ஈல்டிங் பிளான்ஸ், வீட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா மெடிட்டேரியன் பிளேஸில் வந்து இதான் கிராப் டொமஸ்டட். அதுக்கப்புறம் எத்தியோப்பியா, அபிசீனியான்னு சொல்லக்கூடிய ஏரியா அல்லது எத்தியோப்பியான்னு சொல்லக்கூடியது வீட், பார்லி, செசம், கேஸ்டர், காஃபி, இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா எத்தியோப்பியா. அதுக்கப்புறம் மீசோஸ் அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் மெக்சிகன், சென்ட்ரல் அமெரிக்கன் சென்டர். இங்கே என்ன நமக்கு சவுத் மெக்சிகன், சென்ட்ரல் அமெரிக்கன் சென்டர். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெய்ஸ், பீன், ஸ்வீட் பொட்டேட்டோ, பப்பாயா, கோவா அண்ட் டொபாக்கோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே அப்படின்னா மீசோ அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய, அதாவது மத்திய அமெரிக்கான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பகுதி. அதுக்கடுத்த பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சவுத் அமெரிக்கா. அடுத்த பகுதி நமக்கு எங்கே அப்படின்னா சவுத் அமெரிக்கா. இங்கே வந்து நமக்கு டொமேட்டோ, பைனாப்பிள், அதே மாதிரி சிலி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பொட்டேட்டோ தான் ஃபேமஸ். சிலிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இங்கே பொட்டேட்டோ ஃபேமஸ். அதே மாதிரி பிரேசிலியன், பாராகுயின் சென்டர்ஸ், இங்கே என்ன அதிகமாக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கிராப் டொமஸ்டட்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் நட், கேஷ்யூ நட், பைனாப்பிள், பெப்பர்ஸ், ரப்பர், இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பிரேசில்னால எதில் ஃபேமஸ் அப்படின்னா ரப்பரில் தான் பயங்கர ஃபேமஸ். ஓகே, கண்டிப்பாக இந்த டேபிளர் காலத்தில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த கேரக்டர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். என்ன கல்ச்சர் நமக்கு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடியது. இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம இப்போ கடைசியாக வந்து இப்போ ஒரு
20 to 25 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லெவலில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா லேண்ட் பொல்யூஷன் ஆகுது, வாட்டர் பொல்யூஷன் ஆகுது. சரியா? இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதிகமான அளவில் வந்து பொல்யூஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ஈல்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கணும். ஓகே, அதுக்காக கொண்டு வந்ததை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா ஆர்கானிக் மேன்யூர் உரமாக யூஸ் பண்ண போகிறோம், மண்புழு உரம். இப்போ நீங்கள் ஒரு சில வயற்காடெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சாணம், அதுக்கப்புறம் இந்த எருவுட்டின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மக்கி போன இலை தலை, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கொட்டி நிரப்பி வச்சுருப்பாங்க. ஒரு 1 or 2 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே கொட்டி இருக்கும். ஒரு 1 week கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலேயே ஃபுல்லாக வந்து ஏர் ஓட்டி விடுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஹியூமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அழுகி மக்கி போனதுன்னு சொல்கிறாங்களா, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ரிச் நியூட்ரியன்ஸ். இந்த ரிச் நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க இந்த மக்கி போன இலை தலை மாட்டு சாணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கொட்டி ஃபுல்லாக ஏர் ஓட்டுவாங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். அப்போ இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தணும். ஓகே, சரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளான் பிடஸ் ஒரு சில சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் பேஸ் பண்ணி கேட்கலனால நீட்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து டாக்டர் MS சுவாமிநாதன் இஸ் அ பைனியர் மியூட்டேஷன் பிரிடஸ். சரிங்களா? இவர் தான் வந்து யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இந்த ரேஸை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைஸ் வெரைட்டி, வீட் வெரைட்டியெல்லாம் வந்து அதிகமாக கண்டுபிடிச்சிருப்பார். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் எவல்யூஷன், டாக்டர் MS சுவாமிநாதன், தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அதுக்கு அடுத்தது TS வெங்கட்ராமன். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி எமினேட் ஆஃப் த சுகர் கேன் பிரீடர்ஸ். அதாவது இவர் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன் பிரீடர்ஸ்னு தனியாக பெரிய ஒரு இது இருக்குது. சரிங்க, அக்ரிகல்ச்சர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் பிரீடர்ஸ்னு சொல்லியிருக்கு, அதில் வந்து இவர் ஃபேமஸ். அதுக்கப்புறம் டாக்டர் P. பால், ஃபேமஸ் வீட் பிரீடர்ஸ், டெவலப்டு இன் சுப்பீரியர் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் வீட், இந்த சர்பதி சொனாரா 64 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் K. ராமையா, ஓகே, அல்லது ரமி அப்படின்னு சொல்லுவாங்க. தி எமினன்ட் ரைஸ் பிரீடர்ஸ் டெவலப்டு இன் செவரல் ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் ரைஸ். ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் ரைஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த IR 8 பொன்னி கங்கா காவேரின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இது எல்லாமே நமக்கு என்னது ஹை ஈல்டிங் வெரைட்டி. அதுக்கப்புறம் NGP ராவ் இனி எமினட் சொர்க்கம் சோளம் இருக்கு இல்லையா, பிரீடர்ஸ் டெவலப்டு இன் வேர்ல்டு ஃபஸ்ட் ஹைப்ரிட் ஆஃப் சொர்க்கம் CSH1. அதுக்கப்புறம் CT பட்டேல் ஹூ டெவலப்டு இன் வேர்ல்டு ஃபஸ்ட் காட்டன் ஹைப்ரிட் காசிபியம் எர்சுட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் வெரைட்டி. இதில் யார் ஃபேமஸ் அப்படின்னா CT பட்டேல். அதுக்கு அடுத்தது சௌத்ரி ராம்தன், வீட் பிரீடர்ஸ் ஹூ இஸ் அ ஃபேமஸ் ஃபார் C591 வெரைட்டிஸ் ஆஃப் வீட் விச் இஸ் மேட் பஞ்சாப் ஆஸ் வீட் கிரானரி ஆஃப் இந்தியா. அதிகமான அளவில் வந்து பார்த்திங்கன்னா வீட் பிரீடர்ஸ் எங்கே கொண்டு வராரு, பஞ்சாபில் கொண்டு வர. ஏன்னா நமக்கு வந்து அந்த கோதுமை களஞ்சியம்னா என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பஞ்சாப் தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வீட் வெரைட்டிஸ் வந்து அங்கே தான் என்ன பண்ணுறாங்க அவங்க கொண்டு வராங்க. ஓகே, இங்கே வந்து அதிகமாக ரிசர்ச் பண்ணி இந்த C51 வெரைட்டியை கொண்டு வந்தது யார் அப்படின்னா சதாத்ரி ராம்தன் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ். அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது பயோ ஃபெர்டிலைசர்ஸ், இயற்கை உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் the biofertilizers are definite as is a preparation containing living cells or latent cells of
efficient strain of the microorganism that help grab plant uptake of the nutrient by their interaction in the rhizopore. சரிங்களா, ஆக்சுவலாக பிளான்ட்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ நமக்கு ரூட் நாடியூல்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அல்லது ஒரு ஃபங்கை அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நிப்ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த நிப்ஜீனை யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அமோனிஃபிகேஷன் அதுக்கப்புறம் நைட்ரிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலிமா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜனை பிளான்ட் என்ன பண்ணும், அதாவது இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ பிளான்ட்டுக்கு எதுக்கு நைட்ரஜன் தேவை அப்படின்னா குளோரோஃபில் ஃபார்மேஷனுக்கும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் கண்டிப்பாக என்ன தேவை, நைட்ரஜன் சொல்லக்கூடியது தேவை. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட் வந்து அந்த பாக்டீரியாவுக்கு என்ன பண்ணுது, நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால் த நைட்ரிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட், அதான் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்னு சொல்லக்கூடியது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியா மூலியமாக நடக்கும் ப்ளஸ் ஃபங்கை மூலியமாகவும் நடக்கும். அப்போ தேர் இஸ் எஃபிஷியன்ட் இன் ஃபிக்ஸிங் நைட்ரஜன், solubilizing phosphate and decomposing cellulose. There is a design to improve the soil fertility, plant growth and also the number and biological activity of beneficial microorganism in the soil. There is a eco-friendly organic agro input and are more efficient and the cost effective the chemical fertilizer. Okay, இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை விட கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸில் நமக்கு ஈல்டிங் அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாயில் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும்.